கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். இந்த அபிஷேகத்தில் நிரம்புறது குறித்து ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு நான் செய்திக்கு நேரம் போகலான்னு பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, அதாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் ஒரு மனுஷி டக்குன்னு அபிஷேகத்தில் அவங்க நிரம்புறாங்க. துரிதமாக நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளனா வேற, அந்நிய பாச வர எனக்கு கிடைக்கலன்னா அது வேற. நீங்க ஜெபம் பண்ணலாம், அதுக்காக காத்திருக்கலாம், கர்த்தர் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. ஆனா அந்நிய பாசை வரத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆராதனை நேரத்துல ஒரு மனுஷன் டக்குன்னு ஆராதனைக்குள்ள டக்குன்னு வர முடியல அப்படின்னா ஈஸியா ஒரு ஆள் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சொல்லுங்க? டக்குன்னு அபிஷேகத்துல நரம்பல கைதட்டி டக்குன்னு பாட்டு படிக்கல அப்படின்னா இங்க இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கூட கண்டுபிடிக்கலாம். அந்த மனுஷன் கரெக்டா கர்த்தரோட கரெக்டா இல்ல, ஜெப வாழ்க்கை கரெக்டா இல்ல, வேத வாசிப்பு கரெக்டா இல்லைன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு சொல்லுங்களேன்? ஒண்ணுமே கிடையாது. இந்த மைக் எடுக்கல, மைக் எடுத்தவொன்னு அந்நிய பாசை வரணும், இல்லையா? ஜெபம் பண்ண தொடங்கினவொன்னு அந்நிய பாசை வரணும். ஸ்டக் ஆகக்கூடாது, இந்த செல்லு ஹேங் ஆகின மாதிரி ஆகக்கூடாது. இது ப்ராப்பரா இருந்துச்சுன்னா அவன் கரெக்டா கர்த்தரோட இருக்கான்னு அர்த்தம், இல்லையா? ரியா காத்தரா ஷா காத்தர ராமாத்தன ரா காத்தரா ஷேகேத்தர ரேமேத்தன ரோம் இப்படியே வந்துகிட்டே இருக்குன்னா அந்த ஜெப வாழ்க்கை கரெக்டா இருக்கு, வேத வாசிப்பு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஸ்டக் ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருது, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வருதுன்னா கொஞ்சம் ஜெபம் இல்ல, கொஞ்சம் வேத வாசிப்பு இல்லைன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க போற சபைக்கோ இல்ல ஏதோ ஒரு பரிசுத்த கூடுகைக்கு போறீங்கன்னா நீங்க அங்க போய் கொஞ்சம் ஸ்டக் ஆகி தான் போறீங்கன்னா அங்க இருக்கிற ஊழியக்காரர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு, இல்லையா? இது எனக்கு எப்படி தெரியும்னா ஊழியர் கூட்டத்துல சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நம்ம அதுக்கு முன்னாடியே ஃபயரா தான் இருப்போம். ஊழியர் கூட்டத்துல சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா ஸ்டக் ஆகாது, இல்லையா? அதனால வீட்டுல இருக்கிற நேரம் நல்ல அபிஷேகத்துல நிரம்புங்க. எனக்கு அந்நிய பாச வரமே கிடைக்கல, அப்ப நான் எப்படி அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா கூட போதும். ஏசப்பா ஸ்தோத்திரம், நான் அந்த இடத்துக்கு போறேன், என்ன காத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், நான் அந்த ஒரு செயலை செய்ய போறேன், என் கூடவே இருங்க, அப்படி சொல்லிட்டு போறது வேற. ஆனா அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அந்நிய பாச வரத்தை பெற்றுக்கொண்டு ஸ்டக் ஆகுதுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இல்லையா? அதனால அதுக்காக அந்நிய பாசையின் வரத்துக்காக நீங்க கர்த்தர் சமூகத்துல காத்துருங்க, நிச்சயம் தருவார், இல்லையா? கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. காதுள்ளவர்கள் கவனமாக கேட்க கடவீர்கள், அல்லேலூயா. நீங்க உங்க காது ரொம்ப கவனமா இந்த மைக்கு நேரா இருக்கணும். இந்த வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படுது அப்படின்னு நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும், அல்லேலூயா. இப்போ இந்த பரிசுத்த வேதாகமத்துல 17ஆம் அதிகாரம் வரும்போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வரும் பொழுது எலியா என்கிற ஒரு மனுஷனை சொல்லப்படுது. ஆனா இதுக்கு முன்னகுட்டி அந்த மனுஷன் பேரே வரல, இல்லையா? பரிசுத்த வேதாகமம் ஒரு மனிதனுக்கு முன்னுரை சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4, 5 அல்லது 10 தலைமுறைகளை சொல்லும், இல்லையா? இப்ப ஆபிரகாமுடைய அப்பா யாரு, ஆபிரகாம் பிள்ளை யாரு, ஈசாக்கு பிள்ளை யாரு, யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேரு. இப்படி சொல்லி தான் பரிசுத்த வேதாகமும் ஒரு மனுஷனை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும். ஆனா எலியா அப்படிங்கிற ஒரு மனுஷனை சொல்லும் பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு முன்பே அந்த மனுஷனுடைய எந்த விதமான இன்ட்ரோடக்ஷனும் கிடையாது. அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, அவன் கூட பிறந்தவர்கள் யாரு, எதுவுமே சொல்லப்படல. ஆனா சட்டுன்னு 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இந்த மனுஷன் வாரான்.
அதுவும் அந்த மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது திஸ்பியனாகிய எலியா, கீழையாத்தின் குடிங்கிறது அவர் வாழ்ந்த ஒரு பகுதி. கீழையாத் அப்படிங்கிற இடம் அந்த மனுஷவான் பகுதி. ஆனா கீழையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா, அல்லேலூயா, அவருக்கு கொடுக்கிற பட்டமே திஸ்பியன் அப்படிங்கிற பட்டம். திஸ்பியனாகிய எலியா. சரி, திஸ்பியன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப சீப்பா இருக்கும், அல்லேலூயா. எப்படி இருக்கும்? சீப்பா இருக்கும். திஸ்பியன் அப்படின்னா வாங்கின கடனுக்காக மனைவி பிள்ளைகளை விற்று போட்டவன். சொல்லுங்க. கடன் வாங்கிட்டேன், ஒரு பெரிய ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன், என்னால கடன் கொடுக்க முடியல. அவர் என் வீட்டுக்கு வாராரு, என் மனைவி பிள்ளைகள் அப்படி ஓட்டிட்டு போயிருந்தாரு, அல்லேலூயா. ஆடு மாட ஓட்டிட்டு போன மாதிரி ஓட்டிட்டு போயிருந்தாரு. இப்படிப்பட்ட மனுஷனை தான் இஸ்ரவேல்ல திஸ்பியன் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? வாங்கின கடனை ஒழுங்கா கொடுக்காத மனுஷனை அவன் மனைவி பிள்ளைகளை அந்த கடன் கொடுத்தவன் கூட்டிட்டு போயிட்டானா, அப்படியாக்க போனானா அவன் திஸ்பியன் அப்படின்னா. திஸ்பியன் அப்படின்னா இவனா வாங்கின கடனுக்காக மனைவி பிள்ளைகளை விற்று போட்டாயா, கடனை கொடுக்க முடியாது, என் மனைவி பிள்ளைகளை கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டான். திஸ்பியன் அப்படின்னா இவன் இப்ப என்ன சொல்றான்? இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இவன் ராஜா ஆகாப் ராஜாட்ட போய் சொல்றான், என் வாக்கின்படியே அன்றி இந்த தேசத்துல மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் அப்படிங்கிறான். சொல்ற ஆளு எப்படிப்பட்ட ஆளு, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா ராஜ சமூகத்துல போய் ராஜ அரண்மனையில போய் நின்றுட்டு சொல்றான், ஆகாபே, என் வாக்கின்படியே அன்றி இந்த தேசத்துல மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் அப்படின்ட்டான். ஆனா இதை ஏன் சொன்னான்னு பார்க்கணும், இதை எதுக்காக சொன்னா அப்படின்னு பார்க்கணும்ல. இதுல நீங்க 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 31ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 16:31. நேபாத்தின் குமாரனாகிய, ஒரு நிமிஷம், இப்போ அவங்க வாசிக்காங்க, நீங்க வீட்டுல அதெல்லாம் எழுதி வச்சுட்டு வீட்டுல போய் இந்த அதிகாரத்தெல்லாம் படிக்கணும். படிப்பீங்களா? எனக்காக படிப்பீங்களா? வீட்டுல போய் படிச்சாதான் புரியும், அல்லேலூயா. ஏன்னா நமக்கு நேர குறைவு, அதெல்லாம் நான் டக்குன்னு வாசிச்சு சொல்றேன். நீங்க வீட்டுல போய் படிக்கணும். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 17 படிச்சுட்டு அடுத்த வாரம் வரணும். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கணும், அல்லேலூயா. இப்ப வாசிங்க. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி யேசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே காட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலின் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பிட்டான். இதை வீட்டுல போய் படிங்க, நான் கதையை மட்டும் சொல்றேன். இப்ப இவர் ஆகாப் ராஜா, இஸ்ரவேல்ல 7வது ராஜா. சொல்லுங்க, இஸ்ரவேல்ல 7வது ராஜா. தாவீது, சவுல் முதல் ராஜா, தாவீது 2வது ராஜா, சாலமோன் 3வது ராஜா, அப்படி வருது இல்ல. இந்த வகையில அவர் 7வது ராஜா ஆகாப். இப்ப இவரு பொண்ணு கட்டுறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு, இஸ்ரவேல்ல எத்தனை பொண்ணு இருக்கும், யூதால எத்தனை பொண்ணு இருக்கும், இவர் போய் எங்க பொண்ணு கட்டினார்னா சீதோனின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஆகிய யேசபேலை கட்டினான். யார கட்டினாரா? சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகால் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய மகள். அவர் பேர் என்ன? அந்த பொம்பளை பேர் என்ன பேரு? யேசபேல். யேசபேல் அப்படிங்கிற அந்த அம்மாவை கேட்டிட்டு வந்து அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா வந்து இங்க என்ன சொல்லுது? இஸ்ரவேல் தேசத்துக்கு இப்போ சீதோன்ல இருந்து அந்த அம்மா அங்க இருந்து பிறந்து வளர்ந்து சீதோன் வாக்கப்பட்டது இஸ்ரவேல் தேசம். இங்க வந்து இந்த அம்மா சொல்லுது, ஆகாப்ட சொல்லுது, உங்க தேசம் இஸ்ரவேல் தேசம் இவ்வளவு செழிப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா கேக்குது. இவரு சொல்லுமான்னு கேக்குற. அந்த உடனே அந்த அம்மா சொல்லுது, பாகால் தான் காரணம். நாங்க அங்க வணங்குனது பாகால் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வணங்கணும்.
ஆனா பாகால் தான் காரணம். பாகாலால தான் இந்த இஸ்ரவேல் தேசம் இவ்வளவு செழிப்பா இருக்கு அப்படின்னு ராஜாக்கள் புஸ்தகத்துல அந்த அம்மா சொல்லுது. ஆனா உபாகமம் புஸ்தகம், யாத்ராகமம் புஸ்தகத்திலே கர்த்தர் சொல்றாரு, நீ சுதந்தரிக்க போகிற தேசமோ பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படிங்கிறார். அங்க திராட்சை செடிகளும் மாதளம் செடிகளும் அத்தி மரங்களும் ஒளிவ தோப்புகளும் அங்க இருக்கும்னு சொல்லிட்டார். இப்போ இந்த வேலைலாம் சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்லணும். இந்த பூ முட்டை சொல்லணும்ல. மனைவி சொல்றா, உங்க தேசம் இவ்வளவு செழிப்பா இருக்குதுக்கு காரணம் பாகால் தான் காரணம் அப்படின்னு சொல்லு. அப்ப இவர் சொல்லணும் இல்ல? இல்ல இல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவன் எங்களுக்கு வாக்கு கொடுத்தார். நீ சுதந்தரிக்க போகிற தேசமோ பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்க திராட்சை செடிகளும் ஒலிவ மரங்களும் மாதுளம் செடிகளும் இருக்கிற தேசம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது வானத்தின் பனியினாலும் மழையினாலும் நிரப்பப்பட்ட தேசம். மலைகளும் குன்றுகளும் அங்க இருக்கிற தேசம். ஏரிகளும் நீரோடைகளும் இருக்கிற தேசம். அதனாலதான் செழிப்பா இருக்குன்னு ஒரு சொல்லணும்ல. இவரு நம்ம சொல்ல போனா ஆமான்னு சொல்லணும்ல. அப்படி சொல்லிட்டு ஆமா, அந்த அம்மா சொன்னதுக்கும் ஒரு காரணம். என்ன காரணம்னா, பாகால் அப்படின்னா வானத்தின் அதிபதி. சொல்லுங்க, பாகால் அப்படின்னா வானத்தின் அதிபதி. அந்த அம்மா சொல்லுது, உங்க தேசம் இவ்வளவு செழிப்பா இருக்குதுக்கு காரணம் எங்க பாகால் தான். ஏன்னா அவர் தான் வானத்தின் அதிபதி. அப்ப என்ன சொல்லுது, மழையும் பனியும் கரெக்டா பொய்யுது இல்ல, உன் தேசத்துல மழையும் பனியும் கரெக்டா பொழியுது இல்ல, இது பொழியதுக்கு காரணமே வானத்தின் அதிபதியாகிய பாகாலாலதான் அப்படின்னு சொன்ன உடனே ஆமான்ட்டான். ஆண்டவர் இப்ப என்ன பார்த்தாரு, ஓஹோ உன் தேசம் இவ்வளவு செழிப்பா இருக்குதுக்கு, இவ்வளவு கரெக்டா இருக்குதுக்கு அவருதான் காரணமா, வானத்தை நான் அடைக்கிறேன். எப்படி? பனி பெய்யாது, மழையும் பொழியாது, உனக்கு மழையே கிடையாது, பனியும் கிடையாது. நீ வானத்தின் அதிபதி அவன் சொல்றியா? இப்ப வானத்தின் அதிபதி யாருன்னு காட்டுறன்ட்டு சொல்லி விட்ட ஆளு பொண்டாட்டிக்குள்ளே வித்தவன் இல்லையா? எப்படி சொல்லி விட்ட ஆள். இப்போ ஒரு தகவலை கர்த்தர் ஒரு ஆள்கிட்ட, ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் சொல்லணும். அப்ப யார அனுப்பியிருக்கணும்? பொசிஷன்ல நல்லா இருக்கிற ஆள்கிட்ட தானே சொல்லி அனுப்பணும். இப்போ எம்எல்ஏ போய் பேசணும், கொஞ்சம் நல்லா படிச்சவங்கிட்ட தானே போய் சொல்லணும், இந்த காரியத்தை போய் சொல்லுங்க. ஆண்டவர் அனுப்பின ஆளை பத்தியில வாங்கின கடனுக்கு மனைவி பிள்ளையை விட்டு போட்டான். இவனே ஒரு கிறிஸ்டியன். அப்போ இதுதான் 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தேர்வு செய்கிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிவு செய்கிறார் அப்படின்னு சொல்லப்படும். ஆண்டவருடைய வேலையே அதுதான். படிச்சவனுக்கு முன்னாடி படிக்காதவனை கொண்டு போய் நிப்பாட்டுவார், படிக்காதவன் முன்னாடி போய் படிச்சவனை கொண்டு போய் நிப்பாட்டுவார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய வேலையே. ஏன்னா ஞானியை வெட்கப்படுத்தினா பைத்தியத்தை அங்க அனுப்பணும். அல்லேலூயா. ரொம்ப ஞானியா இருக்கிறவன்ட்ட பெரிய ஞானியை கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, இவனை போய் அனுப்பிட்டார். தீர்க்கதரிசியும் தெளிவான ஆளு அவன். பாருங்க, அவனே ஒரு கிறிஸ்டியன், மனைவி பிள்ளை வெற்றி போட்டவன். வார்த்தை வேடு கிடைச்சிட்டு, வார்த்தை கிடைச்சிட்டு யார் நம்ம போமா பக்கத்து வீட்டுக்கார காட்ட ஏசப்பாவை பத்தி சொல்லுங்கன்னா சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? ஏக்கா நீங்க போய் சொல்லுங்கக்கா, இதை சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா சொல்லுவீங்களா? அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே, அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு தெரியலையே அப்படி நினைப்பீங்கல்ல. ஆனா இவன்கிட்ட சொன்ன உடனே, வார்த்தை கிடைச்ச உடனே விறுவிறுன்னு எந்திரிச்சு போறான், கொஞ்சம் கூட பயப்படல. நான் போறேன்னா எங்க ராஜாட்ட போய் சொல்லணும். இந்த வார்த்தையை சொன்னா விடுவானா? என்ன சொல்றான், என் வாக்கின்படி அண்டி இந்த தேசத்துல மழையும் பனியும் பெய்யாது சொல்லிட்டான். அப்ப ராஜா என்ன சொல்லி அனுப்பியிருப்பான்? ராஜா என்ன சொன்னா, உன்னை கொல்றதுக்குள்ள ஓடி. என்ன சொல்றான்? கொல்றதுக்குள்ள ஓடிரு, கொன்னே விடுவேன், ஓடிரு அப்படின்ட்டான். இவனு வந்துட்டான். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17 எடுத்து வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க.
யாக்கோபு 5:17. எலியா என்பவன் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா எப்படி மனுஷனா? எலியா என்பவன் எப்படி மனுஷன்? நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்மை போல பாடுள்ள மனுஷனா? நம்ம வாங்கின கடனுக்காக மனைவி வழியில விச்சா போட்டிருக்கிறோம். அவன் நம்மை விட கேடுகட்ட பாடுள்ள ஒரு மனுஷன். எப்படி? அப்ப எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அவன் இவன் ஜெபம் பண்ணிட்டான். ஜெபம் பண்ணிட்டு போய் சொல்லிட்டான். ராஜா கொன்னே விடுவான்ட்டான். ஆனா ஆண்டவர் வானத்தை அடைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? வானத்தை அடைத்தார். அதுக்கு அடுத்து வாசிங்க. யாக்கோபு 5:17 வாசிச்சதுக்கு அப்புறம் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமி மேல் மழை பெய்யவில்லை. சரி, இந்த வசனத்தை படிச்ச நல்ல கவனமா கட்டியலாம். படிச்ச கவனமா கட்டியலாம். திரும்ப ஒரு நீங்க சொல்லுங்க, படிச்சு காமிங்க, கோரஸா படிங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமி மேல் மழை பெய்யவில்லை. இதுல இங்க என்ன 17:1 சொல்றாரு, என் வாக்கின்படி அண்டி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லிட்டான். இவன் சொன்னது மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்லிட்டான். ஆனா அந்த தேசத்துலதான் பெய்யாம, ஏன்னா இவங்க இந்த தேசத்தை குறித்து தான் சொல்றான். இந்த தேசம் இவ்வளவு செழிப்பா இருக்கிறது காரணம் கர்த்தர்னு. அப்ப இந்த தேசத்தை குறித்து தான் சொல்றான். ஆண்டவர் என்ன பண்றாரு? பூமி மேலேயே மழையும் பனியும் பெய்யல. இல்லையா? உலகத்திலேயே பெய்ய வைக்கல. இங்க இஸ்ரவேல தான் பெய்யலன்னு பார்த்தா பூமி எங்கும் மழையும் பனியும் 3 வருஷம் 6 மாசமும் பெய்யல. இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? எலியா, நீ அங்க இஸ்ரவேல் தேசத்துலதான் மழை பெய்யாது, என் வாக்கின்படி அண்டி மழை பெய்யாதுன்னு சொன்ன. என்னடா இஸ்ரவேல் தேசம்? நான் இப்ப சொல்றேன், பூமி மேலேயே மழை பெய்யாது. இல்லையா? நீ இப்ப இவன் ஜெபம் சொல்லிட்டு வந்துட்டான். இங்க வந்து என்ன ஜெபம் பண்ணிருப்பான்? ஆண்டவரே, நான் சொல்லிட்டேன், இஸ்ரவேல் தேசத்துல மாத்திரம் மழை பெய்யாம மாத்திரம் பாத்துக்கோங்க, பனி பெய்யாம மாத்திரம் பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க சொன்ன வார்த்தையை நான் இங்க சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அங்க லைட்டா மழை பெஞ்சிட்டோம், இல்ல லைட்டா பனி பெஞ்சிட்டுனாலும் ஆஹா அப்ப என்ன திரும்ப தேடி வருவான், என்ன பொய் சொல்லிட்டியான்னு கேட்பான். அதனால இஸ்ரவேல் தேசத்துல மாத்திரம் மழை பெய்யாத அளவுக்கு பாத்துக்கோங்க ஆண்டவர் ஜெபம் பண்ணிருப்பான். ஆனா ஆண்டவர் பார்த்துட்டாரு, என்னடா இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? இஸ்ரவேல் என்னடா இஸ்ரவேல்? பூமி முழுதுமே பனி மழையும் பெய்யாது. 3 வருஷம் 6 மாசம் பனி மழையும் இந்த பூமியில ஒருத்தரும் பார்க்க மாட்டான். அப்போ கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. என்னன்னா வார்த்தை கிடைச்சா சடனா போய் சொல்லணும். ரத்னசாமி என்ன போய் உன்னை சொல்லணும் அப்படின்னா போய் சொல்லிடணும். சுசிலா மாட்டா போய் உன்னை சொல்லணும்னா சொல்லிடணும். எஸ்கேல மாட்டா உன்னை சொல்லணும்னா சொல்லிடணும். இங்க இருக்கிற எல்லாரும் பேரையும் சொல்ல விருப்பம் தான், நேரம் காணாது. இல்லையா? அப்ப என்னன்னா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னா போய் சொல்லணும். இன்னொன்னு சொல்றேன், சொன்னதை சொல்லணும், சொன்னதான் சொல்லணும், சும்மா வந்து சொல்லக்கூடாது. போய் அங்க போய் நின்றுகிட்டு ஆண்டவர் இன்னையில இருந்து உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாருக்கா, அதனால அவங்ககிட்ட பேச மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்களா உன்னை நினைச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. இல்லையா? கர்த்தர் சொன்னா சொல்லணும், அவர் சொல்லணும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு இருக்க தீர்க்கதரிசிலாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, பட்டியலிடலாம். இவங்களுக்குள்ளே தெரிஞ்சிருக்கும். மோடி வரவே மாட்டார், நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 3 வருஷம் 3 விருப்பு தேர்தலுக்கும் அவரும் வந்துகிட்டு இருக்காரு. அல்லேலூயா. சொன்னா சொல்லு, சொல்லலையா சத்தம் கட்டாம வீட்டுல மூடி அடிச்சு படு. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். அல்லேலூயா. நான் ஒண்ணு சொன்னதுனாலும் செய்ய மாட்டார், நீங்க ஒண்ணு சொன்னதுனாலும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அப்போ இப்படி தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. ஆண்டவர் சொன்னதை சொல்லணும். அவர் சொன்னா நடக்குமா நடக்காதா? எப்படி நிறைவேற்றுவார்? அப்போ அப்படிலாம் சொல்லவே கூடாது. இந்த தேசத்துக்கு யாரை ஆண்டவர் வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அவர்களைத்தான் ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா. அதுக்காக நம்ம போய் அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்க கூடாது. ஆண்டவரே விளக்கும் விளக்கும் விளக்குன்னா அவர் அந்த மனுஷனை தான் வச்சிருக்குன்னு நினைச்சாருன்னா அந்த மனுஷனை தான் வைப்பாரு. அல்லேலூயா.
நீங்க போய் முட்டு போட்டுட்டு ஆட்டிக்கிட்டே இருக்க, இப்படி ஆடிக்கிட்டே இருக்க கூடாது. அவர் யார வைக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அந்த மனுஷனை வைப்பாரு. இல்லையா? நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ராஜாக்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, அவங்களும் ரட்சிக்கப்படணும், அவங்களும் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துக்குள்ள வரணும். இதைத்தான் நம்ம ஜெபம் பண்ணணும். இல்லையா? அப்போ எலியா அப்படியே போய் ஜெபம் பண்ணினா அது அப்படியே நடந்தது. அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, இந்த ஆதியாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 19ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 ராஜாக்கள் 19:7 வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. இவன் ஒரு இடத்துல சோர்ந்து உட்கார்ந்துட்டான், படுத்துட்டான், சூறைச்செடிக்கு கீழே போய் படுத்துட்டான். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கிற நான், அந்த இது வருதான் பாருங்க. அதுல வருதா? அந்த 4வது வசனத்தை வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இதுல ஒரு காலகட்டத்துல ஏசபேல் இந்த மனுஷனை விரட்டிக்கிட்டே இருக்கான், எப்படியாச்சும் கொன்றணும் அப்படின்னு விரட்டிக்கிட்டே இருக்கிறான். இவரு உயிருக்கு பயந்து போய்கிட்டே இருக்காரு, ஓடிக்கிட்டே இருக்காரு, இந்த பொம்பளை கையால் நம்ம செத்து போயிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, போதும் கர்த்தாவே, போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் கிடையாது, அவனு சொல்றேன், பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இப்ப என்ன சொல்றான்? இஸ்ரவேல் தேசத்துல என்ன 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 உண்டுனா, ஏதாச்சும் ஒண்ணுனா அவங்க மோசையை பெருசா பார்ப்பாங்க. யார பார்ப்பாங்க? மோசையை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த 5 பிரமாணத்தை எழுதி கொடுத்ததே அவரு தானே. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், 5 இந்த நியாய பிரமாணத்தை எழுதினதே அவரு தான். இஸ்ரவேலர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் மோசையை தான் சொல்லுவாங்க. எங்கள் தகப்பனாகிய மோசே வனாந்தரத்திலே காடைகளை வரப்பண்ணினார், அவர் ஜெபித்து. எங்கள் மோசே சிவந்த சமுத்திரத்தை கூறு போட்டார், 2ஆய் பிளந்தார் தேவனுடைய நாமத்தை கொண்டு. எங்கள் தகப்பனாகிய மோசே அவர் எதனெல்லாம் செய்திருக்கிறார் தெரியுமா? அவரையே கம்பேர் பண்ணுவாங்க, அவரைத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு பெரிய ஆளே மோசே தான். இங்க இவன் வனாந்தரத்துல ஒரு நாள் பிரயாணமா போறான். இங்க ராஜாட்ட போய் மழை பெய்யான்னு சொல்லிட்டான், மழையும் பனியும் பெய்யான்னு சொல்லிட்டான். ஆனா நடந்து வாரான். இப்ப நம்ம ஒண்ணு சொல்லிட்டோம்னா நடந்து வரும்போது ஜனங்கள் இருக்காங்கல்ல, மனமடிவான பேச்சு பேசுவாங்க, பார்த்திருக்கீங்களா? மனமடிவான பேச்சு பேசுவாங்க. அது மாதிரி இவன் நடந்து வரும்போதே எல்லாரும் இஸ்ரவேல் பூரா என்ன சொல்றான்? இந்த ஒரு நாள் பிரயாணமா அவன் நடந்து வரச்சுல பாக்குறவங்க, இவன் பெரிய மோசே பாரு, இவன் பெரிய மோசே, இவன் பெரிய ஆபிரகாம், இவன் பெரிய ஈசாகாக்கும், இவங்க சொன்னா நடந்துடும், இவரு சொன்னாதான் மழை வரும், பனி வரும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அழுதுகிட்டே வாரான். என்னடா நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இவன் வாழ்க்கை இழிவான வாழ்க்கை, வாங்கின கடனுக்கா மனைவி பிள்ளையில விட்டு போய் ஒரு திஸ்பியன். அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு? சொல்லு வேற மாதிரி இருக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னதான் போய் சொல்லி இருக்கிறான். அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? இவெல்லாம் பெரிய ஆளா, இவன் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை, இவரு சொன்னா நடந்துருமான்னு சொன்ன உடனே அதத்தான் சொல்றான், போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கல நான் ரொம்ப நல்லவன் கிடையாது, மோசையை விட நான் நல்லவன் கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கை இழிவான வாழ்க்கை. ஆபிரகாமை விட நான் நல்லவன் கிடையாது ஆண்டவரே, ஈசாக்கை விட நான் நல்லவங்க, ஏன்னா அவன் மனைவியோட வாழ்ந்த ஆண்டவரே, பிள்ளை குட்டியோட இருந்த ஆண்டவரே, நான் வாங்கின கடனுக்கா மனைவி பிள்ளைகளை விற்று போட்டவன் ஆண்டவரே, அதனால போதும், என் ஜீவனை எடுத்துக்கோங்க, போதும் கர்த்தாவேன்னு சொன்ன உடனே அப்பதான் 7வது வசனத்துல சொல்றாரு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்.
நான் கொடுக்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு போ, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படிங்கிற. இதுல அந்த காகம் வந்தது, அப்பம் வந்தது, இறைச்சி வந்தது, இதெல்லாம் சொல்லலாம். 1 hour பேசணும், நேரம் கிடையாது இல்லையா? நான் ரொம்ப ஸ்பீடா போறேன். அந்த சீதோனியர் அப்படின்னா என்ன, நிறைய விஷயம் இருக்கு. அப்புறம் பாகால் சொல்லிட்டேன். சீதோனியர்னா என்ன, நிறைய விஷயம் இருக்கு. இந்த கீழையாத்துனா என்ன, அப்புறம் அந்த நீரோட் சண்டையில போய் உட்கார்ந்தானா அது என்ன, நிறைய விஷயம் இருக்கு. நான் வேகமா போறேன். அப்போ இவன் போதும் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு வாரான். ஆண்டவர் நீ போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படிங்கிறாரு. அப்ப வெகு தூரம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சாப்பிட்டு வெகு தூரம் போறான். நல்லா பாருங்க. என்ன கடந்த நாட்கள் அண்ணா ரத்னசாமி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த பைபிள் இருக்குல்ல, போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னா இந்த 5 ஆகமத்தை சொன்னல, ஆதி ஆகமம், யாத்ராமம், லேவியராமம், என்ன உபாகமோ 5 எழுதுனது மோசே. இந்த பைபிள் என்ன சொல்லுவாங்கன்னா நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். புதிய ஏற்பாடை தவிர்த்து, புதிய ஏற்பாடு இயேசுநாதர் வந்ததுக்கு அப்புறம் தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு என்ன சொல்லுவாங்கன்னா நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். சொல்லுங்க, நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அப்படின்னா அப்படிதான் சொல்லுவாங்க. எங்களுக்கு கர்த்தர் நியாய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அதன்படிதான் நாங்க நடப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ நியாய பிரமாணத்துக்கு அதிபர் யாருன்னா மோசே. சொல்லுங்க, நியாய பிரமாணத்துக்கு அதிபர் மோசே. 5 ஆகமத்துக்கு தலைவர் அவர்தான். ஏன்னா எழுதுனதே அவர்தான். எலியா ஒரு புஸ்தகம் எழுதல. எலியா ஏசாயா 66 புஸ்தகம் எழுதியிருக்கிறார். ஏசாயா, எரேமியா எழுதியிருக்கிறார், எசேக்கியேல் எழுதியிருக்கிறாரு. குட்டி குட்டி தீர்க்கதரிசி எல்லாம் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இது யாரையும் இங்க சேர்க்கல. என்ன பண்ணிட்டாரு, நியாய பிரமாணத்துக்கு தலைவரா மோசேய, தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு தலைவரா எலியாவை போட்டாரு. எலியா இப்ப அவன் சொன்னா இஸ்ரவேல் எல்லாம் சொல்லணும்னா நியாய பிரமாணத்துக்கு அதிபதி மோசே, தீர்க்க தரிசனத்துக்கு அதிபதி எலியா. அல்லேலூயா. அதனாலதான் இயேசுநாதர் காலத்துல இயேசுநாதர் போய் ஒரு மலைக்கு நேரா போய் ஜெபம் பண்ணும் பொழுது 2 பேர் இறங்கி வந்தாங்களா? மோசே இறங்கி வந்தாரு, எலியாவும் இறங்கி வந்தாரு. 3வது நாள் இயேசப்பா. அப்பதான் பேதுரு போய் சொல்றாரு, ரபி இப்ப மோசே இறங்கி வந்திருக்கிறாரு, எலியாவும் இறங்கி வந்திருக்கிறாரு, 3வது ஆளா நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்போ நம்ம இங்க ஒரு கூடாரத்தை போடுவோம், நிரந்தரமா இங்கேயே இருப்போம்னு சொன்னான். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே, இதுவல்ல என்னுடைய தரிசனம், இதுவல்ல என் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு கதை சொன்னாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், நியாய பிரமாணம் 5 புஸ்தகம், தீர்க்க தரிசனத்துக்கு எலியா, 3வதா புதிய ஏற்பாடுக்கு இயேசுநாதர். அல்லேலூயா. அங்க 3ஐயும் கொண்டு வந்து நிறுத்தினதுதான் மோசே இறங்கி வராரு, எலியா இறங்கி வராரு, 3வது ஆளா இயேசுநாதர் அங்க நிப்பாட்டினா முழு புஸ்தகமும் அங்க வந்து நிக்குது. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்ற பாருங்க, எலியாட்ட ஆண்டவர் கேக்குறாரு, என்ன கேக்குறாரு, ஏன்பா மரணத்துக்கு பயந்துகிட்டே இருக்கிற? இயேசுவேல் என்ன கொன்னுருவான் ஆண்டவரே, இந்த ஆகாப் என்ன கொன்றுவான் ஆண்டவரே, இந்த இயேசுவேல் என்ன துரத்துறான் ஆண்டவரே, இந்த ஆகாப் என்ன துரத்துறான் ஆண்டவரே, சரி நீ எதுக்கு தான் பயப்படுற? இன்னும் செத்து போயிடுவோம் போல அதனால பயப்படுறேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, சாவுக்கு தானே பயப்படுற, நீ சாகவே மாட்ட, உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட போட்டார். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்துல மரணிக்காமையே குதிரை ரதத்துல இருந்துகிட்டே அப்படியே தேவ சமூகத்துல சுழல் காற்றுல ஏறி போன ஒரே மனுஷன் எலியாதான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எவன் எதுக்கு பயந்துகிட்டு இருந்தானோ அது அவன் வாழ்க்கையில பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. அப்போ எலியா எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் எப்படி எடுத்து நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லுவாங்க, எளியவன் சொல்லு அம்பலத்துக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க பழமொழியில. நான்லாம் எளியவன், ஏன் சொல்லு அம்பலத்துக்கு போகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல, எளிய உங்களைத்தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எளிய பிள்ளைகளாகிய உங்களை தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை ராஜாக்களுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார். அவனை ராஜாக்கள் பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ண அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
அதனால ஒரு நாளும் என் நிலைமை இப்படி இருக்கிற, என் வாழ்க்கை இப்படி இருக்கிற, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. ஏன்னா எலியா வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை நமக்கு இல்ல. அல்லேலூயா. அவன் வாழ்ந்த ஒரு இழிவான வாழ்க்கை இங்க வந்திருக்கிற நீங்க யாரும் வாழல. அப்படிப்பட்ட ஒரு மனிதனையே தேவன் பரத்துக்கு உயிரோடு எடுத்துக் கொள்வாரே. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு 2 விஷயங்களுக்கு ஒரு புஸ்தகத்துக்கு தலைவனாய் அவனை நியமிப்பாரே. ஆனால் நம்ம விசேஷமானவர்கள். அல்லேலூயா. அப்படித்தான் நினைக்கணும், அப்படித்தான் நினைக்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை இழிவான வாழ்க்கைய பார்க்க கூடாது. ஒரு நாள் அற்பமான நீங்க உங்களையே அற்பமா பார்த்தா வேற யாரு உங்களை உயர்வா பாப்பா? உங்களை நீங்களே உதாசீனமா பார்த்தா உங்களை யாரு உயர்ந்த நிலைக்கு பாப்பா? அல்லேலூயா. அப்போ ஒரு நாளும் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னுட்டு நான் தான் ராஜகுமாரின்னு சொல்லணும். அல்லேலூயா. கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னுட்டு நான் தான் ராஜகுமாரன் சொல்லணும். அல்லேலூயா. உங்களை நீங்களே மேன்மையா பார்க்கணும், உங்களை நீங்களே உயர்வா பார்க்கணும், உங்க பிள்ளைகளை நீங்களே உயர்வானவர்களை பார்க்கணும், உங்க பிள்ளைகளை நீங்களே ராஜாவா ராணியா பார்க்கணும். அல்லேலூயா. நீங்களே பார்க்கணும், வெளியே உள்ளால பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே மேலானதா பார்க்கணும். ஒரு நாள் வரும், ராஜாக்களுக்கு முன்பதாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார், பிரபுக்களுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. நிச்சயமாய் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அடுத்த வாரம் இந்த 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நல்லா படிச்சுட்டு ஏதாச்சும் டவுட் இருக்கு, சந்தேகம் இருக்குன்னா தைரியமா கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்களுக்கு தைரியமா கேளுங்க, சொல்லித்தரேன். அல்லேலூயா. ஏன்னா கற்றுக்கொள்ளுகிறவன் கற்றுக்கொள்ளணும், கற்பிக்கணும். அல்லேலூயா. முதலாவது கற்றுக்கொள்ளணும், அப்புறம் கற்பிக்கணும். அல்லேலூயா. அப்புறம் நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஜனங்கள் சாரசாரையா வருவாங்க. அல்லேலூயா. உண்மைக்கு சொல்றேன், இந்த டீச்சிங் இத போய் நீங்க பேசுறீங்கன்னா வெளியே 20 வருஷம் 25 வருஷம் சர்ச்சுக்கு போற ஆளுக்கே தெரியாது. அல்லேலூயா. நான் அடிச்சு சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை போய் நீங்க பேசுனீங்கன்னா உங்களை அப்படி ஏறெடுத்து பாஸ்டே பார்ப்பாங்க. அல்லேலூயா. எத்தனையோ ஒரு இந்த கூடவைக்கு வர ஆட்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இத போய் நீங்க பேசுங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. உயர்வா உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. அதனால நல்லா படிங்க, டவுட் இருந்தா கேளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.